உங்களுக்கு 40 வயசு ஆகுதுங்க. நீங்க ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி உங்க மூளை அடிபட்டு உங்களுக்கு பிளட் கிளாட் ஆகி நினைவு இல்லாம போயிட்டீங்க. படுத்த படுக்கை ஆயிட்டீங்க. உங்களை கொண்டு போய் உங்க குடும்பம் தூக்கி குப்பையில போட்டு, இனி நீ வாழ வேணாம், உனக்கு உயிரும் கிடையாது, உனக்கு நினைவும் கிடையாது, அறிவும் கிடையாது, நீ எதுக்கு இன்னும் உயிர் வாழ்ற, நீ எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பாரம், உன்னை பார்க்க முடியாது, எங்களுக்கு ரொம்ப செலவு, எங்க வேலையெல்லாம் போச்சு, எங்க நேரம் எல்லாம் போச்சு, எங்க சுகம் எல்லாம் போச்சு, உன்னை எப்படி நாங்க பாக்குறது அப்படின்னு சொந்த பெற்றோர பிள்ளைங்க தலையில அடிபட்டுச்சு சுயநினைவு அற்ற போயிட்டா அப்படின்றதுக்காக தூக்கி போட்டா அதை நியாயம்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு இடுப்புல ஒரு 2 எலும்பு தேஞ்சு போச்சு, உங்களால் நிக்க முடியல, எந்த பொருளையும் தூக்க முடியல, அதுக்காக உங்களை தூக்கி போட்டா நியாயம்னு சொல்வீங்களா? நேற்றைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நம்முடைய சபையினுடைய ஒரு முதிர்ந்த ஒரு விசுவாசி, அவங்க பழைய கால விசுவாசி, 90 வயது அவங்களுக்கு, இப்போ 90 இயர்ஸ். இவ்வளவு நாள் நல்லா இருந்தாங்க, சுகமா இருந்தாங்க. ஆனா கடந்த வாரம் திடீரென்று அவர்களுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லா பேரலிசிஸ் வந்துருச்சு, பக்கவாதம், ஒரு சைடு ஃபுல்லா பக்கவாதம் ஆயிட்டாங்க. வாயெல்லாம் கோணிருச்சு, அவங்களால பேச முடியல, இப்போ உட்கார முடியல, நிக்க முடியல, அவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அந்த அம்மாவை சுற்றி உட்கார்ந்து அவங்கள பராமரிக்கிறாங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல. வயசு என்ன சொல்லுங்க? 90 வயசுங்க. உனக்கு தான் மூளை வேலை செய்யலையே, கை கால் வேலை செய்யல, தூக்கி போட முடியுமா? ஒரு பெற்றோருடைய கடமை என்ன தெரியுமா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளையை நான் வளர்ப்பேன்.